Next, I would like to call up Ramanan Sandirasegaramurthy Anna to share a few words. Ramanan Sandirasegaramurthy is an entrepreneur, broadcaster, writer, motivational speaker, and a passionate advocate for Tamil concerns in the GTA. He hosts a popular radio show on East FM 102.7, focusing on current affairs, self-development, capacity building, and motivation. Through this role and as a writer in public forums, Ramanan Anna has bridged connections with the different cross-sections of the Tamil Canadian community, including businesses, civics, and political spheres and service providers. He has a keen interest in engaging all areas of the Tamil community to shape the Tamil Community Center, and hopes to build an intergenerational space where all members of the community feel welcome and engaged. ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பாவம் செய்தவர்கள் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன இயேசுபாலன் உயிர்த்தெழுந்த தினத்தில் ஒரு நினைவை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது அந்த நினைவை விட்டு சென்றவனின் ஆத்மா இந்த சமூகத்திற்கு உயிர்த்தெழும் செய்தி ஒன்றையும் சொல்லி சென்றிருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த சத்யனின் குடும்பத்தினருக்கு முதலில் நன்றியும் அனுதாபமும். நாம் தீர்வுகளை வழியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் தந்தால் என்ன, அமைப்புகள் தந்தால் என்ன, இந்த சமூகம் தந்தால் என்ன என்ற கேள்வியோடு தான் நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் அணுகிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் தீர்வுகளை நாம் எங்களுக்குள் தேடத் தொடங்குகின்ற போதுதான் அதற்கு உண்மையான விடிவு கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களை சுற்றி பல அமைப்புகள் இருக்கிறது, அரச உதவிகள் இருக்கிறது, அரச நிவாரணம் இருக்கிறது. அவை பற்றி எங்களில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது? அப்படி தெரிந்திருந்தாலும் அங்கு என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கொண்டு செல்வதில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக தடை, சமூகம் என்ன நினைக்கும் என்ற எண்ணம் எத்தனை பேரை அதை நோக்கி நகர விடாமல் செய்திருக்கிறது. வெளிப்படையாக பேசுங்கள், வெளிப்படையாக இருங்கள் என்று நாங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் ஒரு குடும்பம் என்று வருகின்ற போது அந்த வெளிப்படை தன்மையை நாங்கள் எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறது. அந்த வெளிப்படை தன்மை இன்மை அல்லது இந்த சமூகம் எங்களை பார்த்து ஏதாவது நினைத்து விடுமோ என்கின்ற சமூகத்தின் மீதான பயம்தான் மிக பிரதான எதிரியாக இருக்கிறது. இது போன்ற அனர்த்தங்களுக்கு அல்லது இது போன்ற இழப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் இந்த சமூகத்திற்கு பயந்து நாம் ஒரு மருத்துவ உதவியை அல்லது சமூக உதவியை நாடாமல் எங்களுக்குள் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லது இது பிரச்சனையே இல்லை என்று நாங்கள் உணரத் தொடங்குகிறோம். இதுதான் பிரச்சனையின் தோற்றுவாயாக இருக்கிறது. இந்த உலகம் இப்போது முன்னியது போல இல்லை. நாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு கிராமம் இருந்தது. ஆனால் இன்று குடும்பமே தனித்தனி தீவுகளாகி ஒவ்வொரு அறைக்குள் ஒவ்வொரு குடும்பமாக மாறிப்போயிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு அறைக்குள்ளும் தனியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எவ்வாறான உணர்வுகளுக்குள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடுத்த அறையில் இருக்கின்ற அவருடைய சகோதரனோ மற்ற அறையில் இருக்கின்ற பெற்றோரோ தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவல வாழ்க்கை தான் இன்றைய சூழலில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் நாம் அடுத்த நிலை நோக்கி நகர முடியும். எனவேதான் இந்த நினைவு நிகழ்வு அல்லது சத்தியம் வெல்னஸ் ஃபவுண்டேஷனின் ஆரம்ப நிகழ்வு என்பது நாம் அனைவரும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் within us we have to start searching what's going on. நாங்கள் எல்லோரும் உண்மையில் சரியான உள ஆரோக்கியத்தோடு இருக்கிறோமா, எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் அப்படியான ஆரோக்கிய நிலையில் இருக்கிறார்களா என்பதை நாம் தேடத் தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக இது இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இங்கே குறிப்பாக இளையவர்களுடைய உளநலம் குறித்து அதிகம் பேசப்பட்டிருக்கிறது. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழுகின்ற உலகம் எங்களுக்கு புரிபடாத ஒரு உலகம். நாங்கள் அப்படியான உலகத்தில் வாழவில்லை என்பதால் எங்களுக்கு அந்த வாழ்க்கை அவர்கள் செல்லுகின்ற
அழுத்தம் நிறைந்த சூழல் என்பது எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாத ஒரு பேரண்டமாக இருக்கும். இன்று இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களின் ஊடான அழுத்தம், சோஷியல் ப்ரெஷர், சோஷியல் மீடியா ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், இவற்றை எங்கே வந்து சொல்லலாம் என்ற கேள்வி அந்த குழந்தைகளின் மத்தியில் இருக்கிறது. குழந்தைகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவலையை சொல்ல வந்தால், ஆரம்பத்தில் சொன்னது போல பலரும் அதற்கு தீர்வு தேடத் தொடங்கி விடுகிறார்கள். என்ன சொல்யூஷன் என்று தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த சொல்யூஷனை தாங்களாகவே தீர்மானிக்க முனைகிறார்கள். முதலில் அந்த பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். லிசனிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நாங்கள் ஒரு பிரச்சனை என்று ஒரு குழந்தை வந்து சொல்லுகின்ற போது அதற்கு எப்படியான தீர்வை கொடுக்கலாம், எங்கே தீர்வை தேடலாம் என்று பார்க்கிறோமே தவிர, அந்த குழந்தை அந்த பிரச்சனையை சொல்லி முடிக்கின்ற அந்த 5 நிமிடத்தை ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. உடனடியாக ஒரு ஜட்ஜ்மெண்டல் முடிவிற்கு நாங்கள் சென்று விடுகிறோம். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று தேடத் தொடங்குகிறோம், அல்லது இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு சொல்யூஷன், ஒரு ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்குறோம். அந்த குழந்தை சொல்லக்கூடிய கதையை நாங்கள் கேட்க தொடங்குகின்ற போதுதான் அதன் உண்மையான வீரியம், அது எங்கே நிற்கிறது, என்ன செய்கிறது என்ற உண்மையை நாங்கள் உணரத் தொடங்க முடியும். ஆனால் நாங்கள் அப்படியான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இல்லாமல் இருக்கிறோம். நாங்களே தீர்வு கொடுக்கின்றவர்களாக மாற நினைக்கிறோம். கேட்பதற்கு காதுகள் இல்லை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன் மனிதர்களுக்கு ஒரு வாயும் 2 காதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாங்கள் நிறைய விடயங்களை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் நிறைய பேசுகிறோம், கேட்பதற்கு தயாராக இல்லை. இன்று இருக்கக்கூடிய இந்த உலகம் நிறைய பேசி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சு எங்களுடைய மனதுக்குள் சென்று பலவேறு உளவியல் தாக்கங்களை, சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே பேச்சை குறைத்து நாங்கள் கேட்கத் தொடங்குகின்ற போது பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிய முடியும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இளவயதில் இருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். பலரும் சமூக ஊடகங்களை, இணையதள பயன்பாட்டை அதிகமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக அது எங்களுடைய வீடுகளுக்குள் இருக்கிறது. பலரும் போதைப்பொருள் பாவனை, சமூக பாவனை, அதன் மீதான அடிமைத்தனம், அடிக்ஷன் பற்றி பேசியிருக்கிறார்கள். பல்வேறு விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கிறது. அந்த அடிக்ஷன்ஸுக்கு சொல்யூஷன்ஸும் இருக்கிறது. ஆனால் அதை தேடுவதற்கு, அதற்கான தயார்படுத்தல்களை நாங்கள் குடும்பமாக வழங்குவதற்கு முன்வராத பட்சத்தில், குடும்பமாக அதை உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில், குடும்பமாக அந்த ஆதரவு தளத்தை, அந்த சொலிடாரிட்டியை எங்களால் அவர்கள் மீது கொடுக்க முடியாமல் ஒரு தீர்வை திணிக்க முற்படுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் நாங்கள் உருவாக்க முடியாது. ஆகவே இன்று ஆரம்பிக்கின்ற இந்த சத்தியம் ஃபவுண்டேஷன் பல்வேறு உதவி அமைப்புகளின் செயல் திட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்யப் போகிறது. அது மிக முக்கியமானதும் தான். ஆனால் ஏற்கனவே பல அமைப்புகள் இவ்வாறான செயல்பாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவி அமைப்புகளை நோக்கி நாம் ஏன் நகரவில்லை, அல்லது பெரும்பாலானவர்கள் ஏன் அதை சென்று அந்த உதவி அமைப்புகளிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுப்பப்பட வேண்டும், எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்குள் எழுப்பப்பட வேண்டும். உண்மையில் இங்கு இருக்கின்ற அரச சேவைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? மீண்டும் மீண்டும் அது போதாது, இது போதாது, அது சரியில்லை, இது சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லி குற்றம் சொல்லி கொண்டிருக்க போகிறோமா? அல்லது இருக்கின்ற விடயங்களை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு மெக்கானிசத்தை தேடப் போகிறோமா? ஒரு சமூகமாக இப்படியான விடயங்கள் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அவேர்னஸ், விழிப்புணர்வை எப்படி சமூக மட்டத்தில் நாம் ஏற்படுத்தப் போகிறோம் என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.